வா அனன்யா, யாரையாவது ஏமாத்தலாம். என்ன சுகன்யா, உனக்கு எப்ப பாரு விளையாட்டுதான். வீட்டுக்கு வா. போலாம், இப்போ யாரையாவது ஏமாத்தலாம். வேணாம், நீ ஓவரா பண்ற. நீ ஏதாவது பண்ணிடுற, அப்புறம் திட்டு நான் தான் வாங்கணும். சரி, பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு நீ என்ன பண்ண நேத்து? ஏன், என்னாச்சு? அவங்க உனக்கு சரியான பாடம் சொல்லி தராங்களா? என்ன பண்ண அவங்களுக்கு? ஓ, ஒண்ணும் இல்லப்பா. அவங்க பார்க்க விசித்திரமா இருக்கிறதுனால நான் பார்த்து சிரிச்சேன். அவங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நானும் பாத்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? அனன்யான்னு. அது கேட்ட உடனே அனன்யா கோவத்தால சுகன்யாவை அடுக்க போனா. அப்புறம் சுகன்யா வேகமா வீட்டுக்கு ஓடி போனா. அனன்யா சுகன்யா ரெட்டை பசங்க. பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ஒரு வாட்டி அவங்க அம்மா அப்பாவாலேயோ அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அதனால சுகன்யா அவங்கள ஏமாத்துவா. அவ ஏதாவது ஒரு சேட்டை பண்ணி எப்பவும் அனன்யா திட்டு வாங்குற மாதிரி செய்வா. அன்னைக்கு வீட்டுக்கு லேட்டா வந்ததால அனன்யா அம்மா கிட்ட திட்டு வாங்கினா. அப்புறம் சாயங்காலம், இப்போ உனக்கு நிம்மதியா? ஏன்டி இவ்வளவு டென்ஷன் எடுத்துக்கிற? கொஞ்ச வருஷத்துல எங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ எங்கேயோ நான் எங்கேயோ. போக போக சுகன்யாவோட குறுக்கு புத்தி அதிகமாயிட்டே போச்சு. ஆனா அனன்யா ரொம்ப கஷ்டவாளி, பொறுப்பான பொண்ணு. ஆனா 2 பேரோட தலையெழுத்து அவங்கள தூரமாக விடவே இல்ல. 2 பேருக்கும் ஒரே வீட்ல கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணனோட சுகன்யாவுக்கு, தம்பியோட அனன்யாவுக்கு. அனன்யாக்கு எல்லா வீட்டு வேலை வரும். முக்கியமா அவ சாப்பாடு ரொம்ப நல்லா சமைப்பா. ஆனா சுகன்யாவுக்கு ஒண்ணுமே வராது. அப்போ ஒரு நாள், என்ன உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்க? போய் துணிய துவ. அத்த, நீங்க அனன்யாவுக்கு சொல்லுங்க. காலையில இருந்து எல்லா வேலையும் செய்யற. பாத்திரத்தை கழுவி சமைச்சு வச்சிருக்க. சரி சரி, சாரிம்மா, நான் நினைச்ச அதையெல்லாம் அனன்யா தான் செஞ்சான்னு. இல்ல இல்லத்தா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அவ இப்போதான் அவ ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அப்படியா? இரு, அவளை போய் கவனிச்சுக்கிற. சரளா கோவமா பெருக்கிக்கிட்டு இருந்த அனன்யா கிட்ட போனாங்க. நாள் பூரா டிவி இல்ல ரெஸ்ட். இந்த நேரத்துல யாராவது பெருக்குவாங்களா? ஆனா அத்த, வாய மூடு. உன்னோட அக்காவை பாரு. பாவ எவ்வளவு வேலை செய்றா. அத்தை பேசுறத கேட்டு அனன்யாவுக்கு பிரிஞ்சிருச்சு அவ தங்கச்சி சுகன்யா அவ மாமியார ஏமாத்திட்டான்னு. அவ மாமியாருக்கு ஒண்ணுமே சொல்லாம பெருக்கிட்டே இருந்தா. பாவம் அனன்யா காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா வேலையும் செய்வா. ஆனாலும் மாமியார் கிட்ட இருந்து திட்டு வாங்குவா. அப்புறம் ஒரு நாள், வா மருமகளே, கிச்சனுக்கு என்னோட வா, இன்னைக்கு சேர்ந்து சமைக்கலாம். சரியத்த, நீங்க போங்க, நான் வரேன். சரளா கிச்சனுக்கு போனாங்க. சுகன்யா அனன்யா ரூமுக்கு போனா. அனன்யா, அத்தை உன்ன கூப்பிடுறாங்க சமையல் செய்ய. சரி, இப்பவே போறேன். சுகன்யா திருப்பி அனன்யாவை முட்டாளாக்கிட்டா. ஆனா பாவம் அனன்யாவுக்கு தெரியவே இல்ல அவளோட மாமியாரு அவளே இல்ல சுகன்யாவை கூப்பிட்டதுன்னு. வந்துட்டியா? எங்க போயிட்ட? சரி, ஒரு வேலை பண்ணு, நீ மாவை பசி, நான் காய்கறி வெட்டுறேன். சரிங்க அத்த. அனன்யா ரொம்ப வேகமா ரொம்ப நல்லா மாவை பிசைஞ்சா. அதை பார்த்து மாமியாருக்கு சந்தோஷமாயிடுச்சு. என்னம்மா இவ்ளோ வேகமா இவ்வளவு நல்லா மாவை பிசைஞ்சிட்ட? உங்க அனன்யாவுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுமா. அவளுக்கு ஒண்ணுமே வராது. அனன்யாக்கு தெரிஞ்சிடுச்சு மாமியார் அவளை சுகன்யான்னு நினைச்சாங்கன்னு. அவளுக்கு இது கூட தெரிஞ்சிடுச்சு சமையல் வேலையிருந்து தப்பிக்க சோம்பேறி சுகன்யா அவளை சரளா கிட்ட அமிச்சான்னு. அவளுக்கு சுகன்யா மேல ரொம்ப கோவம் வந்தது. ஆனா ஒண்ணுமே சொல்லல. அப்படியே நாட்கள் கடந்தது. சரளா பார்வையில எல்லா வீட்டு வேலையும் சுகன்யா தான் செய்றா. சமையல் எல்லாம் சுகன்யா செய்றா. அனன்யா நாள் பூரா டிவி பாக்குறான்னு. ஆனா உண்மை வேறையே இருந்தது. அப்புறம் ஒரு நாள், ஏமா மருமகளே சுகன்யா. சொல்லுங்க அத்த. அன்னைக்கு நீ அல்வா பண்ணியே, அந்த பாதாம் அல்வா, அத சாப்பிட்ற மாதிரி இருக்குமா, செஞ்சு குடுமா. அது என்ன பெரிய விஷயம்? நீங்க உட்காருங்க, டிவி பாருங்க, நான் கொண்டு வரேன். இல்ல இல்ல, நான் சாப்பிடணும் சரிதா. ஆனா எனக்கு அதை எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும். நான் கூட உன்னோட வரேன். நீ பண்ண நான் அத பாக்குறேன். அது அது நீங்க உட்காருங்க அத்த. அட வாமா, சேர்ந்து செய்யலாம். சரளா ஆட பிடிச்சிட்டு இருந்தாங்க. சுகன்யா பயத்துல வேக்குறா. ஏன்னா இது வரைக்கும் அவ சமையல்ல பெருசா ஒண்ணுமே செய்யல. ஆனா அவங்க மாமியார் நினைப்பாங்க சுகன்யா தான் எல்லா சமையலும் செய்யறான்னு. ஆனா சுகன்யா இவ்ளோ சீக்கிரம் தோல்வியே ஒத்துக்க மாட்டா. அவ உடனே ஐடியா பண்ணா. ஆ, அத்த, நான் ரெடி பண்றேன், அதுக்குள்ள நீங்க பாதாம் வாங்கிட்டு வாங்க. அட, நான் என்னோட ரூமுக்குள்ள போகணும்.
பாதாம் டப்பா அங்கதான் இருக்கு. சரி, எடுத்துட்டு வரேன். சரளா அவங்க ரூமுக்குள்ள போன உடனே அனன்யா கிச்சனுக்குள்ள வந்தா. சுகன்யா கட்டின அதே புடவைய கட்டியிருந்தா. நீ போ, நான் பாத்துக்கறேன். கண்டிப்பா? ஆஹா, எனக்கு தெரியும் உனக்கு அல்வா பண்ண தெரியாதுன்னு. சீக்கிரம் போயில, அத்தை வந்துடுவாங்க. அனன்யாவுக்கு அவ தங்க திட்டு வாங்குறது பிடிக்கல. அதனால அவ சுகன்யாவா கிச்சன்ல சமையல் பண்ணா. அவ சுகன்யாவா மாமியாருக்கு அல்வா தயாரிக்க சொல்லி கொடுத்தா. அல்வா ரொம்பவே டேஸ்டா இருந்தது. சரளா சுகன்யாவை ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அனன்யாவை சுகன்யான்னு நினைச்சாங்க. போகும்போது சரளா அனன்யாவுக்கு சொன்னாங்க, ஏமா சுகன்யா, அனன்யாவுக்கு புத்தி சொல்லுமா, அவளை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. ஏமா, நீங்க 2 பேரும் ஒரே வயித்துல பிறந்திருக்கீங்க, ஆனாலும் எவ்வளவு வித்தியாசம். சரளா சொன்னதை கேட்டு அனன்யாவுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. அவ மாமியாருக்கு எல்லா உண்மை சொல்ல வந்தா, ஆனா சுகன்யா பத்தி நினைச்சு அவ சும்மா ஆயிட்டா. அடுத்த நாள் சுகன்யா எழுந்து கிச்சனுக்கு வரும்போது மாமியார் அவ கைய பிடிச்சாங்க. என்ன பண்றீங்க அத்த? இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன். நீ எனக்கு ரொம்ப பொய் சொல்லிருக்க. உனக்கு ஒண்ணுமே வராது. நீ எப்பவுமே உங்க அக்காவோட கஷ்டத்தை உனதுன்னு சொல்லி பேர் வாங்கிருக்க. பாவவ நாள் பூரா எல்லா வேலை சமையல் செஞ்சுட்டு இருக்கா. அதோட நான் திட்டுறதை எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. சரளா சுகன்யாவை திட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ சுகன்யா திரும்பி பொய் சொல்லி தப்பிக்க முயற்சி செஞ்சா. இல்ல தானே, பொய் சொல்லல. நான் நிறைய வேலை செய்யறேன். நேத்து நாள் பூரா கிச்சன்ல உங்களுக்காக அல்வா பண்ணி கொடுத்தேல்ல, நீங்க கூட இருந்தீங்க. ஆமா, இருந்த. அதனாலதான் எல்லாம் புரிஞ்சது. நீ அல்வா பண்ணல, அப்போ உன்னோட கைய காட்டு. நேத்து கடை எடுக்கும்போது சுட்ட கரைய காட்டு, காட்டு. சுகன்யா கைய பின்னாடி வச்சுக்கிட்டு மௌனமா நின்னா. ஏன்னா உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் சரளா உடனே அடுத்த ரூமுக்கு போய் பார்த்தா அனன்யா சுட்ட கையோட அங்க நின்னுட்டு இருந்தா. சரளா அவ தலை மேல கை வச்சு அன்பா சொன்னாங்க, என்ன மன்னிச்சிடுமா, ஆனா நீ கூட எனக்கு சத்தியம் பண்ணணும். இந்த தழும்பு மறைஞ்சதுக்கு அப்புறமும் நீ எந்த வழியும் எடுத்துக்க மாட்டேன்னு, உன்னோட சோம்பேறி தங்கச்சியால. நிதி சுனிதி 2 பேரும் ரெட்டை குழந்தைங்க. சின்ன வயசுல இருந்து பாசமா இருப்பாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறது, விளையாடுறது, பேசுறது, படிக்கிறதுன்னு ஒரே மாதிரி ரெடியாவாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்க 2 பேரால ஸ்கூல்ல பிரச்சனையா இருந்தது. அதனால அவங்களோட டீச்சர் அவங்க பேரண்ட்ஸோட பேசணும்னு நினைச்சாங்க. நிதி, சுனிதி, நாளைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க. ஓகே மேம்ஸ், சொல்றோம். நிதி சுனிதி ஸ்கூல் கேட்ல இருந்து வெளியே வந்து சுனிதி நிதிக்கு சொல்றா, நிதி, நீ அம்மா அப்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் பத்தி ஒண்ணு சொல்லாத. எனக்கு தெரியும், மேம் அம்மா அப்பாவுக்கு கிளாஸ மாத்த சொல்வாங்க. ஹா, நீ சரியா சொல்ற. இத பத்தி நான் யோசிக்கல. எங்க கிளாஸ மாத்திட்டாங்கன்னா நாங்க பிரிஞ்சு போயிடுவோம். சரி, நான் அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டேன், நீ சொல்லாத. நிதி சுனிதி அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி சொல்லல. ஆனா ஒரு நாள் அவங்க கிளாஸ் டீச்சர் அவங்க அம்மாவை மார்க்கெட்ல சந்திக்கிறாங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் பத்தி சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது ரொம்ப நாளா அவங்க சந்திக்க விரும்புறாங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உங்க டீச்சரை பார்த்த. இவங்க 2 பேரும் ஏன் சொல்லன்னா இவங்க கிளாஸ மாத்திடுவாங்கன்னு. இப்ப இவங்க சின்னவங்க, வளர்ந்த பிறகு கூடவே இருக்கணும்னா. மம்மி, நாங்க 2 பேரும் கூடவே இருப்போம். ஹா மம்மி, நாங்க எப்பவும் கூடவே இருப்போம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பசங்கம்மா பெருசானதும் புரிஞ்சுப்பாங்க. காலப்போக்குல 2 பேரும் வளர்ந்துட்டாங்க. 2 பேருக்கும் நல்ல வீட்டு சம்பந்தம் வந்தது. நிதி சுனிதியோட அம்மா அப்பா நினைச்சாங்க 2 பேருக்கும் நல்ல சம்பந்தம் பார்க்கணும்னு. நிதி ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா, சுனிதி பேங்க்ல வேலை பார்த்தா. 2 பேருக்கும் நல்ல சம்பந்தமா வரும். ஆனா நிதி சுனிதி 2 பேரும் அதை வேணான்னு சொல்வாங்க. என்னாச்சு நிதி, பையன் நல்லா தானே இருந்தான், அப்புறம் நீ எதுக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்ன? ஒன்னும் இல்ல, எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் தெரியும், இது உங்க 2 பேரோட பிளான். அதனாலதான் நீங்க 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்றீங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? நீங்க 2 பேருக்கும் சம்பந்தம் பாப்பீங்க, இவங்க வேணான்னு சொல்லுவாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓ, அப்படியா? தேங்க்யூ சோ மச். ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களை நாளைக்கு காலையில பஸ் ஸ்டாப்ல சந்திக்கிறேன். சரி, ஓகே ஓகே. என்னாச்சு நிதி, இவ்ளோ சந்தோஷமா இருக்க? யாரோட போனு? காத்தால பஸ் ஸ்டாப்ல பர்ஸ தொலைச்சிட்ட. அவசரமா இருந்த, பாத்துக்கல. வீட்டுக்கு வந்ததும் இப்படி ஆயிடுச்சு. உனக்கு சொல்ல மறந்துட்ட. என் பர்ஸ சௌரப்ங்கிற ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காங்க.
அவங்க கார்டுல என்னோட பேரை பார்த்து எனக்கு கால் பண்ணாங்க. காத்தால பஸ் ஸ்டாப்ல என்ன பார்த்து அவங்க கொடுத்துடுவாங்களா? ம், நல்லதா போச்சு. இந்த காலத்துல பரிசை திருப்பி கொடுக்கற ஆளுங்க எங்க இருப்பாங்க? அடுத்த நாள் நிதி சௌரப்ப பாக்குறா. சௌரப் பரிச குடுக்கறா. மெல்லமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அவங்க. நிதிக்கு சௌரபோட குணம் ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஒரு நாள் சௌரப் நிதிக்கு சொன்னா, நிதி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌரப், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சாரி, என்னை மன்னிச்சிடு. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனா நிதி, ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, என்னை வேணான்னு சொல்ல காரணம் என்ன? சௌரப், நான் காரணம் சொல்ல முடியாது. லேட் ஆகுது, நான் போகணும். நிதி சௌரப காதலிச்சா, ஆனா சௌரபோட அதிகமா தங்கச்சி மேல பாசமா இருந்தா. நிதி சௌரப கல்யாணம் பண்ண மறுத்துட்டா. வீட்டுக்கு வந்துடுறா. கொஞ்ச நாளா நிதி சோகமா இருக்கா. சுனிதி இதெல்லாம் கவனிச்சா. நிதி, எனக்காக நீ உன் காதலை ஏன் விட்டு கொடுக்கற? நீ சௌரப கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல சுனிதி, நாங்க 2 பேரும் எப்பவும் ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிருக்கோம். அதனால நாங்க கல்யாணம் பண்ணா ஒரே வீட்ல தான் கல்யாணம் பண்ணணும். இரட்டைகளோட. நாங்க இரட்டை பசங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க பொண்ணுங்களோட பேச்ச அம்மா அப்பா கேக்குறாங்க. ரொம்ப கவலைப்படுறாங்க. நிதி சௌரப் சந்திச்சு கொஞ்ச நாள் ஆயிருந்தது. ஒரு நாள் நிதி அவளோட ரூம்ல கவலையா இருந்தா. அப்ப அவளுக்கு சௌரபோட ஃபோன் வருது. சௌரப், நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பர்சனல் காரணம் இருக்குன்னு. நிதி, நான் உனக்கு ஃபோன் பண்ணதுக்கான காரணம் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் இன்னைக்கு என் ஃபேமிலியோடு சேர்ந்து பொண்ணு பார்க்க போயிருந்தேன். பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஓ, அப்படியா? பொண்ணை பிடிச்சிருக்கா? நல்ல விஷயந்தா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓ, ஓகே, பாய், வைக்கிறேன். நிதி கண்ல தண்ணி வருது. அப்போ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நிதி, சுனிதி எப்பவும் ரெடி ஆயிட்டா. உங்க அத்தை வீட்ல ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, லேட்டா போனா நல்லா இருக்காது. அம்மா, நான் கட்டாயமா வரணுமா? எனக்கு உடம்பு சரியில்லை. நிதி, பாரேன், இந்த சேலை கட்டி முதல்ல சோகமா இருக்க. அதுல நீ வேற டிராமா பண்ணாத. சீக்கிரமா சேலை கட்டி ரெடியாவு. நிதி சுனிதி ஃபங்க்ஷனுக்கு போக தயாராகிறாங்க. அப்போ அவங்க அப்பா சில பேரோட உள்ள வராங்க. வாங்க வாங்க அண்ணன், வாமா. எங்க வீட்டை தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படலையே. நிதி பாக்குறா, அவ முன்னாடி சௌரபும் அவங்க வீட்டாளுங்களும் இருக்காங்க. ஆனா சௌரபோட பாக்க அவன மாதிரியே இன்னொரு பையன் நின்னுட்டு இருக்கான். சௌரபோட இரட்டை மாதிரியே இருந்தா. அங்கிள், இவன் என்னுடைய தம்பி கௌரவ். நேத்து தான் லண்டன்ல இருந்து வந்தான். ஓ, அப்படியா? உங்க அப்பா உங்களை பத்தி எனக்கு சொல்லியிருக்காரு. வணக்கம் அங்கிள். அண்ணன், அது எங்க 2 ரெட்டப்பிறப்பு பசங்களுக்கான பொண்ணு கிடைச்சிருக்கு. நாங்க இது நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்கல. ஆமாங்க, 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க இல்லையா? சௌரப், இதுல நிதி யாருப்பா? அதுவரை நிதிக்கும் சுனிதிக்கும் ஒண்ணுமே புரியல. அத்தை வீட்ல ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு நாடகம்தான். சௌரப் பொண்ணை பார்க்க போயிருந்தான்னு ஃபோன் பண்ணிருந்தா. உண்மையாவே அந்த பொண்ணு நிதிதான். நிதி சுனிதியோட அப்பா எல்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் நிதியோட போனுக்கு சௌரபோட போன் வந்திருந்தது. அப்போ அவ அங்கில்ல. நிதியோட அப்பா போனை எடுத்தாங்க. அப்போ அவங்க நிதி சுனிதி ட்வின்ஸ் அப்படின்னு, அவங்க ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சௌரப்க்கு இது பத்தி தெரிய வந்தது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, சௌரவ் கௌரவ் கூட ட்வின்ஸ் தான். ஆனா சௌரவ் கௌரவ் நினைக்கல அவங்க ட்வின்ஸை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. ஆனா அவங்க தலையெழுத்து அப்படிதான் இருந்தது. இந்த சம்பந்தத்தால எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிதி சுனிதி 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. ஒரே மண்டபத்துல நிதி சுனிதிக்கு கல்யாணம் நடக்குது. ரொம்ப கிராண்டா அந்த இரட்டையரோட கல்யாணம் இரட்டையரோட நடக்குது. Thanks for watching.